மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்திய விவகாரத்தில் 14 நாட்களாக தொடர் போராட்டம் நடத்தி வரும் சின்ன உடைப்பு கிராம மக்கள் சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை விமான நிலையம் விரிவாக்கத்திற்காக சின்ன உடைப்பு, பரம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 633 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது. சின்ன உடைப்பு கிராமத்தில் மட்டும் 146 வீடுகளும் 189 ஏக்கர் நிலமும் கையகப்படுத்தப்பட்டது. அதில் 2013ஆம் ஆண்டு சட்ட விதிப்படி தங்களுக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து சின்ன உடைப்பு கிராம மக்கள் 14 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் போராட்ட பந்தலிலேயே சமைத்து சாப்பிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பான வழக்கு வரும் 19ஆம் தேதி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் தங்களுக்கு நல்ல தீர்ப்பு வரும் என்ற எதிர்பார்ப்புடன் இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். 19ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வருது. ஒருவேளை வழக்கு முடிஞ்ச அன்னைக்கு விசாரணைக்கு வழக்கு எங்களுக்கு சாதகமாக வந்தால் எங்களுடைய மக்களில் கலந்து பேசி என்னவோ முடிவெடுத்து நாங்கள் வாபஸ் வாங்கிடுவோம். சப்போஸ் எங்களுக்கு எதிர்மறையாக வந்துச்சுன்னா எங்கள் மக்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். மக்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். அதே போல் சட்ட போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். அரசு தரப்பில் கடந்த 10 நாட்கள் அவங்க உட்காந்துருக்கோம். எந்த ஒரு அதிகாரி பார்க்கல. விஓ தரப்பில் மட்டும் பார்க்குறாங்க. அவங்க நடந்துகிட்டு இருக்கா இல்லையா அப்படி ஒரு ரிப்போர்ட் மட்டும் தான் அவங்க மேல் அதிகாரிக்கு போடுறாங்க. ஆனால் அரசு தரப்பில் தாசில்தாரோ இல்லை மாவட்ட ஆட்சியாளரோ அல்லது டிஆர்ஓவோ யாரும் ஈரோட்டில் முதல்வர் ஸ்டாலின் வருகைக்காக சாலையில் இருந்த வேக தடைகள் அகற்றப்பட்டதால் தொடர் விபத்துகள் நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோட்டில் வருகிற 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் நடக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். கோவையிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் சாலை மார்க்கமாக வர உள்ளதால் பெருந்துறை சாலையில் உள்ள பழைய பாளையம் பகுதியில் இருந்த வேக தடைகள் அகற்றப்பட்டது. இதனால் வேகமாக வந்த இருசக்கர வாகனங்கள் விபத்துக்குள்ளாகி பலர் படுகாயம் அடைந்து வருகின்றனர். ஏற்கனவே இந்த பகுதியில் இருந்த வேக தடைகள் அகற்றப்பட்டதன் காரணமாக விபத்துக்கள் ஏற்பட்டதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். விபத்துக்களை தவிர்க்க மீண்டும் அபாயகரமான பகுதிகளில் வேக தடைகள் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.